ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 26. ஸ்ரீ பிரம்ம உவாச்ச அவிக்ரிம் சத்யம் அனந்தம் ஆத்யம் குஹாசயம் நிஷ்கலம் அப்ரதர்க்யம் மனோ அக்ரயானம் வச்சச அனிக்ருத்தம் நமாமஹே தேவவரம் வரேண்யம். டிரான்ஸ்லேஷன். பிரம்மதேவர் கூறினார், பகவானே, மாற்றமில்லாத எல்லையற்ற பரம சத்தியமே, நீரே அனைத்திற்கும் மூல காரணம். நீர் சர்வ வியாபகம் உடையவர், அனைவரின் இதயத்திலும் இருக்கிறீர். உம்மிடம் எந்த பௌதீக குணங்களும் இல்லை, கற்பனைக்கும் எட்டாதவர். மேலும் வார்த்தைகளால் உம்மை விவரிக்க முடியாது. நீரே அனைவருக்கும் எஜமானர். ஆகவே அனைவராலும் நீர் வழிபடத் தகுந்தவர். அதனால் எங்களுடைய பணிவான வணக்கங்களை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்பிளனேஷன் 2 ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். சாதாரணமாக பகவான் கிருஷ்ணர் எதையுமே செய்வதில்லை என்ற போதிலும் அவரே தன்னுடைய சக்தியால் அனைத்தையும் செய்கிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் பின்வருமாறு பகவான் கூறுகிறார், மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூத்தானி நாச்சாகம் தேஸ் அவஸ்திதக. இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் எனது தோன்றா உருவில் நான் பரவியிருக்கிறேன். எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை. ஸ்ரீமத் பகவத்கீதை 9 அத்தியாயம் 4வது பதம். மயா தக்ஷேன பிரகிருதிஹ சூயதே சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையின் கீழே இயங்குகிறது. குந்தி மகனே, அதுவே அசைவன மற்றும் அசையாதன ஆகிய எல்லாவற்றையும் உண்டாக்குகிறது. அதன் ஆணையால் இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. மேற்கூறிய ஸ்லோகம் பகவத்கீதை 9 அத்தியாயம் 10வது ஸ்லோகம். அதன் பொருள் இதுவே. இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது கோலோக விருந்தாவனத்தில் மௌனமாக இருந்தாலும் பகவான் தம்முடைய பல்வேறு சக்திகளின் மூலமாக அனைத்தையும் செய்கிறார். பராஷ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயத்தே. பிரம்மதேவரால் பேசப்பட்ட இந்த ஸ்லோகத்தில் எல்லா வேத மந்திரங்களும் அல்லது ஸ்ருதி மந்திரங்களும் அடங்கியுள்ளன. ஏனென்றால் பிரம்மாவையும் அவரை பின்பற்றுபவர்களையும் கொண்டதான பிரம்ம சம்பிரதாயம் பரம்பரா முறையின் மூலமாக முழுமுதற் கடவுளை அறிகின்றது. நமது முன்னோர்களுடைய வார்த்தைகளின் மூலமாக நாம் சரியான ஞானத்தை பெற வேண்டும். 12 மகாஜனங்கள் அல்லது அதிகாரிகள் உள்ளனர். அவர்களுள் பிரம்மாவும் ஒருவர். ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 20வது பதம் இதை கூறுகிறது. ஸ்வயம்பூர் நாரத சம்பு குமாரக கபிலோ மனோ பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மோ பலிர் வையாசகீர்வயம். இதில் ஸ்வயம்பூர் என்பது பிரம்மாவை குறிக்கிறது. நாம் பிரம்மாவின் சீட பரம்பரையை சேர்ந்தவர்கள் ஆவோம். ஆகவே பிரம்ம சம்பிரதாயம் என்று நாம் அறியப்படுகிறோம். தேவர்கள் பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கு பிரம்மதேவரை பின்பற்றுவதைப் போல நாமும் பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கு பரம்பரா முறையின் ஆச்சாரியர்களை பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 26 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது.